ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகங்களை போற்றி. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம் மாதுர் ஸ்தானம். கடகராசிக்கு நல்லா இருக்குதுங்க, கிரகநிலை நல்லா இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெறுது. சரியா 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே போகிறாங்க. கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கலாம். குரு பார்வையில் 6ஆம் இடம் வலுக்குது. 6ஆம் இடம் வலுக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆள் நல்லா உத்தியோகம் பார்ப்பீங்க, பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க, கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். இந்த வீடியோ பதில் முக்கியமாக உங்களுக்கு வெள்ளி மோதிரத்தை பற்றி தகவல் சொல்கிறேன். வெள்ளி மோதிரம் வாழ்நாள் முழுக்க போட்டுக்கலாம். சந்திரனுடைய ஆளுமை உள்ளது. சந்திரன் உங்கள் ராசிநாதன். பொதுவாக வெள்ளி மோதிரம் போடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாலரும் போட்டுக்கலாம். எந்த வயதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். வெள்ளியை மோதிரமாகவும் போடலாம், காப்பாகவும் போடலாம், செயினாகவும் போடலாம். பெண்கள் மிஞ்சியாக காலில் போடுவாங்க, திருமணமான பெண்கள். ஸோ வெள்ளி உடம்பில் இருக்கிறது நல்லதான். பொதுவாக வெள்ளி சந்திரனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறதுனால, காரகத்துவம் பார்க்கப்படுறதுனால மனதில் அமைதி இருக்கும், உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும். அதாவது வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா உணர்ச்சி வசப்பட முடியாது. ஓரளவு உடம்பு பேலன்ஸாக இருக்கும், மனமும் உடலும் நல்லா இருக்கும், சேலும் சிந்தனையும் சீராக இருக்கும். அதுவும் மனதில் ஒரு தெளிவு இருக்கும், மன அழுத்தம் குறையும். டிப்ரெஷன் நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்கும், அதுக்கு மருந்து கிடையாது. ஒரு மூடியாக இருப்பாங்க, மனத்தில் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு ஒரு பதட்டம், டென்ஷன்லேயே இருப்பாங்க. இவங்களாம் வெள்ளி மோதிரம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையும், எரிச்சல் குறையும். எரிச்சல்னால் என்னென்னா, சில பேர் டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் பட்டுட்டு இரிட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களாம் வெள்ளி மோதிரத்தை போட்டுக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பதிவில் நான் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் லக்கண ரீதியாக பலன்களை சொல்கிறேன். அதேமாரி வெள்ளி மோதிரம் என்றைக்கு போடலாம், எங்கே வச்சு போடலாம், எப்படி போடலாம், யார் மூலிமா போடலாம், அதனால் என்ன பலன்கள் எல்லாத்தையும் வருஷப்படுத்துகிறேன். பொறுமையாக பாருங்கள், அனைவரும் லைக் பண்ணுங்கள். எது கேள்வியில் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு இதுக்கு தான் அனுப்பியிருக்கிறேன். நான் எந்த விஷயத்துக்குன்னா, ஜாதகம் அனுப்பணும், தனியாக ஜாதகம் செக் பண்ணணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். மற்றபடி உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? அதுதான் வசதியாக இருக்கும். ஏன்னா எல்லா நேரமும் ஃபோனில் நான் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதுபோல் வெள்ளி மோதிரம் நீங்கள் போடுறதுனால உள்ளுணர்வு நல்லாயிருக்கும். உள்ளுணர்வை வெளிப்படுத்துவீங்க. ஆன்மீக வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். இறை வழிபாடில் அதிக சிந்தனை செலுத்தணும். சார், என்னால் நிம்மதியாக சாமி கும்பிட முடியல, ஒரு மனதை அடக்கி சாமி கும்பிட முடியல, கோயிலுக்கு போனாலும் பிரச்சனையாக இருக்குது, மன சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்க வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம். நேர்மறை ஆற்றல் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். சரியா? எதிர்மறை ஆற்றல் விலகும். உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்லாம் சரியாயிரும். நல்ல விதமான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். துட்டக்காரியம் தொழுங்க, காரிய அனுகூலம் இருக்கும். செல்வத்தை ஈர்க்கிற ஒரு பவர் இருக்கும். கையில் காசு பணம் இல்லைன்னா அதை கொண்டு வரதுக்கு ஒரு வழி வெள்ளி கொடுக்கும். இப்போ கடகராசியில் 3 நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். உங்களுக்கு நட்சத்திரப்படி தசை பார்த்தோம்னா குரு திசையிலேருந்து ஆரம்பிக்கும். புனர்பூசத்தில் குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை நடக்கிறவங்க போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரியா? பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ஆயில் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, வயதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஆயிலிய நட்சத்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசில் வந்துடும். பூச நட்சத்திரத்துக்கு மத்தியம வயசில் வரும். புனர்பூச நட்சத்திரத்துக்கும் ஒரு 40 வயசுக்கு மேலே தான் வரும். சரியா? 45 வயசுக்கு கொஞ்சம் வயசான பின்னாடி தான் சுக்கிர திசை வரும். ஸோ எப்படியோ கடகராசிக்கு சுக்கிர திசையை நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ சுக்கிர திசையை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வெள்ளி மோதிரம் அந்த 20 வருஷத்துக்கும் அளப்பரிய பலன்களை கொடுக்கும். ஸோ நீங்கள் யோகம் படைத்தவர்கள். சரியா நேர்களே? ஸோ பணப்புழக்கம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். பணத்தை ஈர்க்கிறதுக்கு வெள்ளி மோதிரம் ஒரு முகாந்திரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வாடிக்கையாளர்களை உங்களை வசப்படுத்துறதுக்கு இந்த வெள்ளி மோதிரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குளிர்ச்சி. பொதுவாக உடம்பு 3 விதமான கலவையில் தான் இருக்குது. கபம், வாதம், பித்தம். இதில் கபம்ங்கிறது என்ன? குளிர்ச்சி. சரியா? வாதம்ங்கிறது வாயு, பித்தம்ங்கிறது உஷ்ணம். கபம் உடலுக்கு கபத்தை சீராக்கும். சரியா? சீதோஷ நிலையை சீராக்கும், உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், உடல் வெப்பத்தை சீராக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அது இருக்கும். ஆன்டிபயோட்டிக். வெள்ளி மோதிரம் போடுறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அடிக்கவருக்கு உடம்பு முடியாமல் போகுது சார், காய்ச்சல் வருது, என்னால் சில விஷயங்களை தாங்க முடியல, உடல் ரீதியாக உபாதைகள் இருக்கவங்களாம் வெள்ளி மோதிரம் போட்டிங்கனாலும் சரியாகும். சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் குறையும். சரியா? அதுபோல் சந்திரன் என்ற ராசி கடகராசி. சந்திரன் ஒரு நீர் கிரகம், அதனால் ஈஸியாக உங்களுக்கு சளி, இருமல் இருக்கும். அதுபோல் சுக்கிரனும் சரியில்லாத இடத்துல உட்காந்துட்டார் வச்சுக்கோங்களேன், நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ இந்த சளி, இருமல் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இந்த வெள்ளி மோதிரம் போடுறதுனால ஸ்டார்ட் அவுட் ஆகும். அதுபோக வெள்ளி சுக்கிரனுடைய காரகத்துவம். சுக்கிரன் தான் வெள்ளிக்கிழமைனாலே சுக்கிரன் தான். ஸோ வெள்ளி மோதிரம் போடுறதுனால சந்திரன் அண்டு வெள்ளி 2 கிரகத்துடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2 கிரகத்துடைய பெனிஃபிட் கிடைக்கும். சுக்கிரன் கடகராசிக்கு 3 10 குடையவன், 3 11 குடையவன், தைரிய வீரிய சனாபதி, லாப சனாபதி. அதனால் உங்களுக்கு எப்படின்னா ஒரு தைரியத்தை கொடுப்பாரு, ஒரு வேகத்தை கொடுப்பாரு, விவேகத்தை கொடுப்பாரு, ஒரு ஃபோர்ஸை கொடுப்பாரு, ஒரு ஆற்றலை கொடுப்பாரு, லாபத்தை கொடுப்பாரு. ஸோ தைரிய வீரிய சனாபதியும் லாப சனாபதியும் வரதுனால சுக்கிரன்
கடகராசிக்கு வந்து வெள்ளி மோதிரம் போடுறதுனால அளப்பரிய லாபத்தை கொடுப்பாரு. பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுபோக அழகும் இருக்கும், ஆளுமையும் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து வெள்ளி மோதிரம் போட்டுக்கிட்டனால ஆள் கொஞ்சம் நல்ல மாடர்னாக இருப்பீங்க, கொஞ்சம் வயது கம்மியான மாதிரி இருக்கும், நல்ல ஒரு மிடுக்காக இருப்பீங்க, எடுப்பாக இருப்பீங்க, ஆளுமை இருக்கும். எந்த ஒரு சித்தையுமே வந்து ஆளுமை எடுத்து தன்னம்பிக்கை வைராகத்தோடு போவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தன்னம்பிக்கை இருக்கும், அதான் முக்கியம். என்னால் முடியும், இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு ஒரு வைராகத்தையும் தன்னம்பிக்கையத்தையும் வந்து இந்த வெள்ளி மோதிரம் கொடுக்கும். வெள்ளி மோதிரத்தை எந்த கையில் சார் போடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வெள்ளி மோதிரத்தை எந்த கையிலும் போட்டுக்கலாம். ஆண் கையிலும் போடலாம், ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த கையிலும் போட்டுக்கலாம். இடது கை வலது கைன்னு பேதம் கிடையாது. உங்களுக்கு எந்த கை பிடிக்குதோ அந்த கையில் போட்டுக்கலாம். சரியா, வலது கையிலும் போடலாம், இடது கையிலும் போடலாம். எந்த விரலை சார் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஆள்காட்டி விரலை போடலாம், பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க நடு விரலை போடலாம், ஆயிலி நட்சத்திரத்தை பிறந்தவங்க சுண்டு விரலை போடலாம். இது வந்து நட்சத்திர ரீதியாக. பொதுவாக மோதிரம் போடுறதுக்கு 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. நட்சத்திரம், ராசி, லக்கணம். லக்கண ரீதியாக நான் பலன்களை சொல்கிறேன், அதுக்கும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து சௌரியப்பட்டு போடுங்க. சார் எனக்கு லக்கணம் தெரியல, நட்சத்திரம் தான் தெரியும்னா அந்த நட்சத்திரத்துப்படி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி விரலில் போடுங்க, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நடு விரலில் போடுங்க, ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுண்டு விரலில் போடுங்க. இவ்வளோ தான். சரியா, இப்போ வந்து லக்கண ரீதியாக என்ன பலன்கள் சார் அப்படின்னு சொல்கிறேன் நான், பொறுமையாக கேளுங்க. லக்கண ரீதியாக அப்படி பார்த்தோம்னா, கடகராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மோதிரம் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். தாய் அன்பை கொடுக்கும், தாய்வழி உறவை கொடுக்கும், வண்டி வாகன யோகத்தை கொடுக்கும், வீடு மனை யோகம் கொடுக்கும். வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேச லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த மோதிரத்தை போடலாம். அதுபோக வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்குது சார், நான் ட்ராவல்ஸ் வைக்க போகிறேன், டிரான்ஸ்போர்ட் வைக்க போகிறேன், லாஜிஸ்டிக் வைக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வைக்கலாம். அதுபோல் விவசாயம் பலிதமாகும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த மோதிரம் போட்டிங்கன்னா விவசாயம் நல்லாயிருக்கும். தோட்டம், துறவு, பயிர், பச்சை எல்லாமே நல்லாயிருக்கும். பண்ணை தொழில், தென்னை, இப்படி நிறைய பண்ணை வச்சுருக்கோம், தென்னை பண்ணை, மாந்தோட்டம் இப்படிலாம் பண்ணுறவங்க, இந்த தொழில் பண்ணுறவங்க இந்த வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா அது சிறப்பு இருக்கும். அடுத்து வந்து மேச லக்கணத்துக்கு வந்து இந்த அமைப்பு இருக்கும். அதுபோல் கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும், இணக்கம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும், திருமண தடைகள் அகலும், கணவன் மணிக்குள்ள ஒரு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும், நல்லா இருப்பீங்க. சரியா, நண்பர்கள் மத்தியிலும் சரி, சொந்தக்காரங்க மத்தியிலும் சரி, எல்லாத்துக்கிட்டும் இணக்கமாக இன்டிகிரேஷனாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கூட்டுறவே நாட்டு உறவுன்னு சொல்கிற மாதிரி மேச லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை வந்து இந்த வெள்ளி மோதிரம் போடுறதுனால கிடைக்கும். லக்கணம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா அந்த ராசிக்கு மட்டும் வீடியோ பார்க்கக்கூடாது. நிறைய பேர் இங்கே அப்படி தான் செய்கிறாங்க. அந்த ராசியை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு வீடியோ பார்க்குறது, அது இன்னும் பலன் சரியில்லை சார் அப்படிம்பாங்க. லக்கணத்துக்கும் சேர்த்து பார்க்கணும். லக்கணம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பிறந்த லக்கணம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 இதுக்குமே உள்ள கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நல்ல பலன்கள் நடக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, சனி பகவான் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். கடகராசியில் பிறந்திருக்கிறீங்க, சந்திரன் வந்து வளர்பிறை தேய்பிறை கூட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுபகரங்களோட சொந்தாருன்னா ஒரு 2.25 நாளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து சந்திரன் வந்து சுக்கிரன் புதன் கூட சேராரா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சரியா, நம்ம இன்றைக்கி வந்து ராசிக்கு வந்து அனுச நட்சத்திரம் இன்றைக்கி ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். சரியா, சுக்கிரன் புதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. சனி பகவான் சாரம் வாங்கிட்டு சுக்கிரன் புதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. இப்படி அவர் சுபகரங்களோட சேர்ந்து இருக்கும்போது கடகராசிக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சரியா, நெருங்கில் நல்ல லாபம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், இப்படி பலன்களை கொடுப்பாரு. ஸோ ஒரு தனி மனிதனுக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன், நட்சத்திரநாதன், லக்கணாதிபதி இவங்க 3 பேரும் கோச்சாரத்தில் நல்ல தொடர்பில் இருந்தாங்க, நல்ல பாதசாரம் எடுத்துருந்தாங்கன்னா நல்ல பலன்கள் நடக்கும். அதுபோல் தசாபுத்தி. ஸோ வேத ஜோதிடத்தில் பலன்கள் வந்து 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. விதி, மெதி, கதி. விதிங்கிறது உங்கள் ஜனன ஜாதகம், கர்மத்தை கழிக்க நீங்கள் பிறந்த அமைப்பு. அடுத்து மதி, ராசி. மதினா சந்திரன் அர்த்தம். ராசியில் உள்ள அமைப்பு, ராசிநாதன் நின்ற அமைப்பு, ராசிக்கு தொடர்பு உள்ள கிரகங்களை பொறுத்து. அடுத்து மதி, தசாபுத்தி. உங்களுக்கு தசாபுத்தி நடக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து தசாபுத்தி கேது திசை, சுக்கிர திசை, புதன் திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை இப்படி நடக்கு. பார்த்தீங்களா, இந்த தசாநாதர்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். ஜனன ஜாதகத்திலையும் நல்ல நிலைமையில் இருக்கணும், கோச்சாரத்திலும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரி, இப்போ ஒருத்தர் செவ்வாய் திசை நடக்க வயசானவங்களுக்கு இப்போ வந்து நல்லாயிருக்கும். செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறாரு. கடந்த ஒரு மாதமாக நல்லா இருந்திருக்கும். சரியா, ஜனவரி 26 வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஷார்ட் பீரியடில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி தாங்க பலன்கள் பிரிப்படும். சரியா, இப்படி தான் பலன்களை நீங்கள் பார்க்கணும் இல்லையா. நான் கடகராசி வீடியோ கேட்குறேன், இந்த ஜோதிஷர் சொல்கிறான், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. வீடியோவில் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனங்கிறான், பூனாங்கிறான், ஒருத்தன் அப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறான். நடக்காது, சத்தியமாக நடக்காது. இங்கே ஒரு காம்பினேஷன் இருக்குது, இங்கே கலவை இருக்குது, அது இப்படி தான் நடக்கும். சரியா, சும்மா வந்து எனக்கு வந்து ராசிக்கு நடக்கணும் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. ஜாதகத்தில் உள்ளதும் இங்கே கோச்சாரத்தில் கிரக அமைப்பும் அட் ப்ரெசென்ட் இன்றைக்கி உள்ளதும் வந்து ஒத்து போகணும். சரியா, அதான் விதி, மதி, கதி 3 ஒத்து போனால் தான் நல்ல பலன்கள் நடக்கும். இதில் 3ல் 2 நல்லா இருந்துச்சுன்னா 160% நல்ல பலன்கள் கிடைக்கும். 3ல் 1 தான் நல்லா இருக்குன்னா 30% தான் நடக்கும். சரியா, 3க்கு 3 நல்லா இருக்குன்னா நல்லா இருப்பான்னு அர்த்தம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறார் ஆள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, உடலாலும் சரி, மனதாலும் சரி, உத்தியோகத்தாலும் சரி, தொழிலாலும் சரி, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக நாளும் பொழுதும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
இதுதான் ஜோதிடம். சரியா? இது தெரியாமல் சும்மா எனக்கு அது நடக்க மாட்டேங்கி, இது நடக்க மாட்டேங்கி, எனக்கு வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்கி, வேலை கிடைச்சாலும் அதில் நிம்மதியாக இருக்க முடியல, என் பிள்ளை கல்யாணம் ஆக மாட்டேங்கி, கல்யாணம் ஆனாலும் பிள்ளை பார்க்க முடியல, பிள்ளை பேர் வைக்க முடியல, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, காட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதுதான். புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே வேத ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லோரும் வீடியோ போடுறானுங்க, ஆனால் எவனும் சொல்ல மாட்டானுங்க. இதுதான் சூட்சம்னு சொல்ல மாட்டாங்க. அர்த்தம் தெரியாமல் உங்களுக்கு குழப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு விவரம் தெரிஞ்சுன்னா நீங்கள் வேறு மாதிரி போயிடுவீங்களா. அதனால் அப்படி ஆகும், இப்படி ஆகும், அதை சாப்பிடு, அந்த சாமியை கும்பிடு, இந்த சாமியை கும்பிடு, இப்படி தான் சொல்லுவாங்க. சாமியை கும்பிடலாம், ஆனால் யதார்த்தம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கையில் இருக்கிற புஸ்தகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம கையில் இருக்கிற புஸ்தகம், ஜாதக புஸ்தகம் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அடுத்து ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் நல்லா கொடி கட்டி பறப்பீங்க. உத்தியோகத்தில் உயர்வு இருக்கும். உத்தியோகத்தில் எல்லாத்துக்கும் இணக்கமாக இருப்பீங்க. மேலதிகாரியோட சப்போர்ட் இருக்கும். உத்தியோகத்தில் வந்து பதிவு ப்ரமோஷன், உத்தியோகத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியம் நல்லாயிருக்கும். உடன்பந்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடனும் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். கொடுக்கல் வாங்கல், கடன் பிரச்சனை எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிதுன லக்னத்துக்கு அருமையான பலன்கள் இருக்கும். சரியா? கையில் காசு பணம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகள் கண்ணின் மணியாக இருப்பாங்க. பிள்ளைகளோட படிப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் வந்து வளர்ந்து வெளிநாட்டுக்கு போவாங்க. நீங்களும் கூட போய் வெளிநாட்டில் இருக்கலாம். ஸோ மிதுன லக்னத்தை பிறந்தவர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. பேசி பிழைக்கிறவங்க நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவர்கள், வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பேசி பொழப்பு நடத்துகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு, வெளிமாநில ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ மிதுன லக்னத்துக்கு வந்து வெள்ளி மோதிரம் போடுறது கூடுதல் பலன்களை கொடுக்கும் கடகராசியில். அடுத்து கடகராசி, கடக லக்னம் மிகச்சிறப்பாக இருக்கும். அனைத்தும் வசப்படும். சரியா? அனைத்து வசப்படும். எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும். சரியா? கடகராசிக்கு வந்து அனைத்துமே வாசப்படும். சுக்கிரன் 4-11 கூடிய வருவார். அவர் சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் வருவார். நல்ல பலன்களை கொடுப்பார். தாய்வழி சீதனம் இருக்கும். தாய்வழி முன்னேற்றம் இருக்கும். தாய்மாமனோட ஆதரவு இருக்கும். நல்லா பண்ணுவீங்க. சரி? எந்த ஒரு காரியத்தை நல்லா பண்ணுவீங்க. சுகப்படுவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். லாபம் இருக்கும். சரியா? நேர்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். ஜவுளி, வாசனை திரவியங்கள், அப்புறம் கலைப்பொருட்கள், தங்கம், வெள்ளி பாத்திரம், சில்வர்ஸ், இப்படி பாத்திர கடை, ஜனரஞ்சகமான உள்ளது, கலர், அப்புறம் வந்து ஜவுளி கடை, இப்படி நிறைய சொல்லலாம். அதாவது நம்ம கண்கவர் பெரிய பெரிய மால் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் அனைத்து நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, திரையரங்குகள், திருமண மண்டபங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், இப்படி தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடகராசியில் வந்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வெள்ளி மோதிரம் போடுறதால நல்ல பலன்கள் கொடுக்கும். சிம்ம லக்கணம் சிறப்பாக இருக்கும். சரியா? அரசாங்க விஷயங்கள் நல்லாயிருக்கும். அரசியல் உத்தியோகம் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கர்மம் நல்லாயிருக்கும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வரீங்க. பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க. நல்ல வழிபாடாக இருக்கும். சிவன் வழிபாடு சிறப்பேற்றவரும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் இந்த வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. காரிய வெட்டி இருக்கும். காரிய தடங்கள் இருக்காது. முன் வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க. மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு. கன்னியா லக்கணத்துக்கு ராஜ யோகத்தை கொடுக்கும். கன்னியா லக்கணத்துக்கு அளப்பரிய யோகத்தை கொடுக்கும். பொதுவாக கடகராசி கன்னியா லக்கணத்தை பிறப்பது கொடுத்து வைக்க வேண்டும். சரியா? கன்னியா லக்கணம் கடகராசியில் பிறப்பது கொடுத்து வைக்க வேண்டும். சில லக்கணம் வந்து கடகராசியில் பிறந்தால் நல்லா இருக்குங்க. அது என்ன லக்கணம் சொல்லட்டுமா? மேச லக்கணம், அடுத்து வந்து கடக லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், அடுத்து வந்து விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கடகராசியில் சூப்பராக இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பாங்க. கடகராசியில் மற்றவங்களை காட்டிலும் சிறப்பாக இருப்பாங்க. தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் முன்ன பின்ன இருக்கும். பட் பேசிக் நல்லாயிருக்கும். வடிவேல் சொன்ன மாதிரி பேசிக் ஸ்ட்ராங்கு, பில்டிங் வீக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கும். பில்டிங்கில் எந்த பிரச்சனை இருந்தாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ரைட்டு. அடுத்து வந்து கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பு இருக்கும். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா பழகுவீங்க. குடும்பத்தில் ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. குதூகலமாக இருப்பீங்க. கொண்டாட்டமாக இருப்பீங்க. தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பன் வழி ஏற்றம் இருக்கும். தகப்பன் வழியில் லாபம் இருக்கும். தகப்பன் வழி உறவுகளை அங்காளி பங்காளிகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நல்லபடியாக இருப்பீங்க. பிற்காலத்தில் நல்லாயிருக்கும். உங்கள் காலத்துக்கு பின்னாடியும் பேர் சொல்கிற மாதிரி சில நல்ல அமைப்புகளில் இந்த வெள்ளி மோதிரம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து வந்து துலா லக்கணம் சூப்பராக இருக்குங்க. தொழில் நல்லா அமையும். கர்மமே கண்ணானார்னு சொன்ன மாதிரி தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? தொழிலும் பண்ணலாம், வேலையும் பண்ணலாம். அவங்க தூரம் எடுத்து வேலையும் பண்ணலாம். வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குடிகட்டி பறப்பாங்க. சரியா? அதனால் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க வெளிநாடு, வெளி மாநிலம் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் வேலை பார்த்தாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு வந்து கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். ஒரு அசோசியேஷனில் வேலை பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி வேலையில் வேலை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கணவன் மணி எனக்கு நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அயன சேன போகம் நல்லாயிருக்கும். படுத்த தூக்கம் வரும். கட்டில் சுகம் இருக்கும். சரியா? நல்லா ரசித்து வாழ்வீங்க. சரியா? நல்லாயிருக்கும்.
சரியா, யோகா போகங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். ஸோ விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வெள்ளி மோதிரம் போடுறது அளப்பரிய பலன்களை கொடுக்கும். தனுசு லக்கணத்துக்கு வந்து ஆயுள் தீர்க்கம் இருக்கும், தூரதேச அமைப்பு இருக்கும், வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும். பொதுவாக கடகராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய இருக்கும். எதனாச்சும் ஒன்றில் மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலைவாங்க. அவங்களாம் அந்த வெள்ளி மோதிரம் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் ஆகும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, அடுத்து வந்து லாபமும் இருக்கும், உத்தியோக லாபம் இருக்கும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலை காட்டிலும் தொழில் வியாபாரத்தை காட்டிலும் உத்தியோகத்தில் லாபம் இருக்கும். இப்போ வந்து நான் கடகராசியில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பிரித்து சொல்கிறேன். ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களும் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா என்னென்ன பலன்கள் இருக்கும்னு கொஞ்சமாக தான் சொல்கிறேன். நிறைய சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும், போர் அடிச்சு போயிடும். சரியா, நீங்கள் நினைப்பீங்க இவனுக்கு வேலை இல்லை, இவனுக்கு தெரிஞ்சதான் சொல்லிட்டு இருக்கான்னு. நிறைய சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சதுன்னு இல்லை, எனக்கு தெரியாது நிறையா இருக்குது. ஜோதிடங்கிறது ஒரு இந்து மகா சம்ஸ்கிருதத்தை காட்டிலும் பெருசு கடல். அதில் நம்ம என்னமோ 2-3 ட்ராப்ஸ் தான் போட்டுட்ருக்குறோம் இல்லையா. ஜோதிடத்தை வந்து யாரும் முழுமையாக அறிந்தவனும் இல்லை, எல்லாம் அறிந்தவன் இறைவன் ஒருவன் மட்டுமே. அடுத்து மகர லக்கணம் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், திருமண அமைப்பு நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், மனதாலும் உடலாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க. ராஜயோகம் இருக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகள் படிப்பு உத்தியோகம் திருமணம் நல்லா இருக்கும், நல்ல கர்மம் பண்ணுவீங்க, காரியம் பண்ணுவீங்க. குடும்பத்தில் தாய் தகப்பன் அம்மா பிள்ளை எல்லாம் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கலாம், குடும்பத்தோடு தொழில் ஆரம்பித்து பெரிய லெவலுக்கு சம்பாதிக்கலாம். சரியா, கூட்டணி வந்து மிகச்சிறப்பாக இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் கூட்டணி போட்டு வேலை செய்யலாம். அடுத்து கும்பலக்கணம் உத்தியோகம் தான் நல்லாயிருக்கும். சரியா, உத்தியோகம் நல்லாயிருக்கும், இருப்பினும் தாய் தப்போட ஆதரவு இருக்கும், தாய் வழி சொத்துக்கள் தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், வீடு மனை வண்டி வாகனம் இருக்கும், நல்ல பேரும் போலோடு இருப்பீங்க. கும்பலக்கணத்துக்கு வந்து தொழில் வியாபாரம் நல்லா இருக்காது, மற்றபடி உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுத்து நல்லா சைன் பண்ணுவீங்க. மீன லக்கணம் ராஜயோகத்தை கொடுக்கும். சரியா, மீன லக்கணத்து பிள்ளைகளால் உள்ள ஏற்றம் இருக்கும், பிள்ளைகள் படித்து முடித்து வெளிநாடு போயிடுவோம், நீங்கள் வெளிநாடு போயிடுவீங்க. கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியான்னு போய் செட்டிலாக உட்காந்துக்கிடுவீங்க, நல்ல விதமாக இருக்கும், ஆள் நல்லாயிருக்கும். சரியா, மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுப்பார், எனர்ஜிட்டிக்கை கொடுப்பார், எதுலேயும் ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க. இருப்பினும் என்ன வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கும், எதுலேயும் கொஞ்சம் தலையிடலாமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது சார்ட் அவுட் ஆகும். சரியா, மீன லக்கணத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல அமைப்பு தான். மீன லக்கணம் கடகராசிங்கிறது நல்ல அமைப்பு தான். ஆனால் சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு வந்து அட்டமாதிபதி வருவார். சரியா, சில இடைஞ்சல்களை பண்ணுவார். சரியா, இப்போ மீன லக்கண கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தேசம் என்ன செய்யணும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது, பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. சுக்கிர மாரக சாணத்தில் 2, 3, 7, 8, 12 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். உண்மைதான். இப்போ கடகராசியில் மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சுக்கிர தேசம் நடந்து வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. அவங்களாம் இந்த மோதிரம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இனிமேல் நல்லாயிருக்கும். மோதிரம் போட்ட பின்னாடி அந்த சுக்கிர தேசம் நல்லாயிருக்கும். 20 வருஷத்தில் எவ்வளோ கழிஞ்சிருக்கோ மீதம் உள்ளது நல்லாயிருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து ஒரு ரவுண்டு வந்தாச்சு, ஒவ்வொரு லக்கணத்துக்குமே சில பலன்களை சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த மோதிரத்தை என்னைக்கு சார் வாங்கலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை வாங்க, வெள்ளிக்கிழமை வாங்க. வெள்ளி தான் வந்து சுக்கிரனுடைய அனுக்கிரம் பெற்ற நாள், வெள்ளிக்கிழமை வாங்கலாம். இல்லைனா சுக்கிர நட்சத்திர வர அன்றைக்கி நாள் வாங்கலாம், பரணி பூரம் பூராட நட்சத்திர வர அன்றைக்கி வாங்கலாம், இல்லைனா ஏகாதசி திதி அன்றைக்கி வாங்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை முக்கியமான நாளாக பார்த்துக்கோங்க. சரியா, வெள்ளிக்கிழமை போய் மதியம் 1 to 2 வாங்கிடுங்க, நகை கடையில் போய் வாங்க. இன்றைக்கி கிராம் வந்து 205 ரூபா கிட்டே இருக்குது, வெள்ளி வந்து ஒரு கிராம் வந்து 205 ரூபா. நீங்கள் ஒரு அரை பவுனில் போட்டிங்கன்னா 4 கிராம் 1000 ரூபா வந்துடும். செய்கூலி சேதாரம் சேர்த்தோம்னா எப்படியும் 2000 ரூபா, டாக்ஸ் கீஸு எல்லாம் போட்டோம்னா 2000, 2500 ரூபா வரும். ஸோ அரை பவுனுக்கு வெள்ளி மோதிரம் போடுறதா இருந்தால் 2500 ரூபா கிட்ட வரும். சரியா, நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். அதுக்கு செலவு பண்ண தயாராக இருந்தால் போடுங்க, இல்லைனா காப்பவுனு கூட போட்டுக்கலாம், அரை பவுனுக்கு போடணும் அவசியம் கிடையாது, 2 கிராமில் கூட வாங்கி போட்டுக்கலாம். சரியா, நகை கடையில் போய் வாங்குங்க, வெறும் மோதிரம் தான் போடணும், கல் வைக்கிறதுலாம் வேண்டாம். நான் கல் வைக்கிறதுக்கு என்றைக்கும் சொல்லவே மாட்டேன். மோதிரத்தில் கல் வைக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது, பொதுவாக கல்லுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. சில பேர் கல்லுங்கிறாங்க, ஸ்டோன் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டோனால் எந்த சக்தியும் வராது, எந்த பவரும் வராது, எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஸ்டோனுக்கு வந்து இங்கே சக்தி கிடையாது. சரியா, நிறைய பேர் அதை வந்து வியாபாரம் ஆக்கிட்டாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க அந்த கல் போடுங்க இந்த கல் போடுங்கன்னு. கல் போடுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. உலோகம் போடலாம், உலோகம் வந்து மெட்டல், இதுக்கு சக்தி இருக்குது. சரியா, எப்படி தங்கத்துக்கு ஒரு சக்தி இருக்கோ அது மாதிரி வெள்ளிக்கு ஒரு சக்தி இருக்குது. தங்கம் குரு பகவானாக இருந்தாலும் வெள்ளி வந்து சுக்கிரனோட அனுக்கிரம் பெற்றிருக்கு, சந்திரனோட அனுக்கிரம் பெற்றிருக்கு. ஸோ வெள்ளி வந்து மெட்டல், உலோகம், அந்த அதை நம்ம போடலாம். சரியா நேர்களே, இந்த ஸ்டோன் போடுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க, சார் நான் ஸ்டோன் வச்சு போடட்டுமான்னு கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். அது மாதிரி நான் ஜாதகம் பார்க்கும்போது யாருக்கும் ஸ்டோனை வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஸ்டோன் மேலே நம்பிக்கை கிடையாது. ஸ்டோன் வந்து ஒரு வியாபார ரீதியாக போடுறாங்க எல்லாருமே. சரியா, அதனால் கல் வைக்கிறது வந்து எனக்கு பொருந்தாத விஷயம், நான் அதில் வந்து உடன்பாடு பட மாட்டேன். அதுக்கு மேலே வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க. சரியா, நான் வெள்ளியை பற்றி தான் பேசுகிறேன், வெள்ளி கல்லுகளை பற்றி பேசலை. எதுக்கு சொல்ல வந்தால் நிறைய பேர் கல்லை பற்றி கேட்பாங்க, சார் நான் வெள்ளி மோதிரத்தில் அந்த கல் வைக்கலாமா, சிவப்பு கல் வைக்கலாமா, மாணிக்கம் வைக்கலாமா, கோமியதை வைக்கலாமா, அது வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கும் கல்லுக்கு சம்மந்தம் கிடையாது, கல் மேலே எனக்கு நம்பிக்கையும் இல்லை, கல்லை பற்றி எங்கேயும் சொல்லவும் இல்லை. அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை 1 to 2 வாங்கிடுங்க, வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுங்க, வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. வீட்டில் என்ன பண்ணிங்கன்னா கெண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, பஞ்சாச்சாரத்தில் தண்ணி கொஞ்சம் நிப்பாட்டுங்க, ஒரு 3/4 விஷயம், அதில் ஒரு பாதிக்கு மேலே 3/4 பங்கு தண்ணி நிப்பாட்டுங்க, அதில் துளசி போடுங்க, நறுமண மலர்கள் போடுங்க,
முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, செந்தாமரைப்பூ இது போடுங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் போல போடுங்க. சந்தனம், மஞ்சள் போடுங்க. 2 சொட்டு பன்னீர் ஊற்றுங்க, போதும். சரியா? இதே ஒரு 4, 5 பொருள் வந்துருச்சு. இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த வெள்ளி மோதிரத்தை உள்ளே போட்டுருங்க. வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 உள்ளே போட்டுட்டு பூஜை பண்ணுங்கள். இப்போ வந்து கடக லக்கணத்துக்கு வந்து எந்த லட்சுமி கும்பிடலாம் சார் அப்படின்னா, கடக லக்கணத்துக்கு வந்து லட்சுமி பூஜை. லட்சுமி வந்து உங்களுக்கு வந்து சுகலட்சுமி கும்பிடலாம், சுபலட்சுமி. சரியா? சுபலட்சுமின்னு ஒரு அம்மன் இருக்குது, சுபலட்சுமியை கும்பிடலாம். சரியா? சுபலட்சுமியை கும்பிடலாம், இல்லைனா வந்து அஷ்டலட்சுமி கும்பிடலாம். சரி, இல்லைனா பாக்கியலட்சுமி கும்பிடலாம். சுபலட்சுமி படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். ஏன்னா கடக ராசிக்கு வந்து நாளக்கூடியவன வர்றாரு, சுகஸ்தானத்துக்கு வரதுனால சுபலட்சுமி படத்தை வச்சு கும்பிடலாம். சுபலட்சுமி படம் வந்து நெட்டில் போட்டாலே கிடைக்கும், கூகுளில் சர்ச் பண்ணாலே சுபலட்சுமி படம் வரும். அது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். சுபலட்சுமி படத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி சார், சுபலட்சுமிலாம் கிடைக்கலன்னா வீட்டில் இருக்க லட்சுமி படத்தை வச்சுக்கலாம். வாட்டவர் மேபி லட்சுமி படம் இருக்கணும், அவ்வளோதான். லட்சுமி படமும் விநாயகர் படமும். விநாயகர் படம் கடகராசிக்கு விநாயகர் வந்து என்ன என்ன விநாயகர் வருவார் கடகராசிக்கு வந்து ஒரு விநாயகர் இருக்கிறாரு. அந்த விநாயகர் படத்தை உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன் நான். சரியா? வித்யா கணபதி ஒரு புஸ்தகத்தோடு உட்காந்துருப்பார். சரியா? ஒரு புஸ்தகம் இருக்கும் ஒரு மடியில். வித்யா கணபதி மகாலட்சுமி படம். அடுத்து வந்து உங்கள் சாமி வச்சுக்கோங்க. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை படத்தை வச்சுட்டு சாமியை கும்பிடுங்க. மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரம் வந்து மகாலட்சுமி மந்திரம் இருக்குது. நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்தர் பதுவுமே சதா. அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சார் சமஸ்கிருதமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள், சோத்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, தரிவலட்சுமி போட்டி, சௌபாகலட்சுமி போட்டி, வீரலட்சுமி போட்டி, விஜயலட்சுமி போட்டி, ஐஸ்வர்யலட்சுமி போட்டி, சந்தானலட்சுமி போட்டி, மகாலட்சுமி தாயே, அன்னியே, திருமகளை, சீதேவி, நாராயணனையே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே. அடுத்து வந்து பூஜையை முடிச்சுட்டு கடமையில் செய்யுங்க. மறுநாள் காலையில் சனிக்கிழமை எந்திங்க. சனிக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு விடிவெள்ளியை பாருங்கள். ஒரு 5 மணிக்கு விடிவெள்ளி இருக்கும் கீழ்வானில் பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி இருக்கும். எனக்குரு விடிவெள்ளி என் வானிலே என் கண்ணில் ஒளி வெள்ளமே. சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடியே விடிவெள்ளி வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் இந்த பூமிக்கு. அந்த விடிவெள்ளி நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் கஷ்டம், நஷ்டம், இஷ்டம் எதாக இருந்தாலும் சரி ப்ரே பண்ணுங்கள். விடிவெளியை கும்பிட்ருங்க. சனிக்கிழமை விடிவெளியை கும்பிட்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டலட்சுமி யோகம் வரும். ஏன்னா சனிக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஸோ சனிக்கிழமை விடிவெளியை கும்பிட்டிங்கன்னா அஷ்டலட்சுமி யோகம் அப்படியே வந்து நிற்கும் உங்களுக்கு. விடிவெளியை கும்பிட்டு கடமையில் செய்யுங்க, குளிங்க, மோதிரத்தை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போங்க. எத்தனை மணிக்கு சார் போகணும் அப்படின்னா, சனிக்கிழமை 10 to 11 பெருமாள் கோயிலுக்கு போகணும். சரியா? சனிக்கிழமை 10 to 11 சுக்கிர வரும். சனிக்கிழமை மேக்ஸிமம் எல்லாருக்கும் லீவாக தான் இருக்கும். இல்லை சார் எனக்கு உத்தியோகம் இருக்குது, வேலை இருக்குது, என்னால் 10 to 11 போக முடியாதவங்க 5 to 6 போங்க. சனிக்கிழமை 5 to 6 பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு குடும்பத்தோடு போங்க. மனைவி, குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக கூட வந்து கன்னி பெண்களும் இருக்கணும், சுமங்கலி பெண்களும் இருக்கணும். கன்னி பெண்கள்லாம் என்ன ஏஜ் அட்டன் பண்ணவங்க, சுமங்கலி பெண்கள்லாம் என்ன கணவனோடு இருக்கிறவங்க. சரியா? வாவரிசி பெண்களை கூட்டிகிட்டு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போனுங்க. பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. தாயாரை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, விளக்கெல்லாம் போடுங்க, அர்ச்சனைலாம் பண்ணுங்க. மோதிரத்தை வந்து தாயார் காலையில் வச்சு எடுங்க. சரியா? அர்ச்சகர்கிட்ட கொடுத்து வச்சு எடுங்க. வச்சு எடுத்து கொடுப்பாரு. சார் கூட்டமாக இருக்குது சார், வைக்க முடியல, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, கருடாழ்வார் சன்னிதியில் வைங்க. கருடாழ்வார் சன்னிதி ஃப்ரீயாக தான் இருக்கும். சரியா? பெருமாளுக்கு நேராக எதுக்க இருப்பார் கருடாழ்வார் சன்னிதியில் வைங்க. கருடாழ்வார் சன்னிதியில் வச்சு பெருமாள் மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா கருடன் தான் வந்து பெருமாளுக்கு வாகனம். நீங்கள் பெருமாள் மந்திரத்தை கருடன்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கருடன் வந்து பெருமாள்கிட்ட சொல்வாரும் ஐதீகம் இருக்குது. ஸோ கருடாழ்வார் வந்து ரொம்ப ஒரு வலிமை வாய்ந்தவர், சக்தி வாய்ந்தவர், பெருமாளுடைய அம்சமாக இருக்கிறவர். சரியா? கருடனை கும்பிட்றது வந்து பெருமாளே கும்பிட்ற மாதிரி தான். ஸோ அவருக்கு பெரிய திருவடின்னு ஒரு பேர் இருக்குது. ஆஞ்சநேயர் வந்து சின்ன திருவடி தான், கருடாழ்வார் வந்து பெரிய திருவடி. ஸோ அந்த பெரிய திருவடிக்கிட்ட போய் பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதுசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோழமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசேசில் அமர்ந்தவனை போற்றி, பாடலாத்து நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்டு சிறுங்கத்து பெருமாளை போற்றி, வடபத்திர சாயை போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரிவரை போற்றி, அழகிசிங்க நரசிம்மரை போற்றி, சங்க சக்கரதாரியை போற்றி, ஸ்ரீம லட்சுமி நாராயணா போற்றி, 108 திவ்ய பிரசித்தில் வாழும் உலகளந்த பெருமாளை லட்சுமி நாராயணா போற்றி, கருடாழ்வாரை போற்றி அப்படின்னு முடிங்க. முடிச்சுட்டு மோதிரத்தை எடுங்க. கிழக்கு பக்கமாக நினைக்கோங்க. சரியா? டுவர்ஸ் ஃபேஸ் டு ஈஸ்ட்.
சரியா? கிழக்கு பக்கமாக நின்றுக்கிட்டு அந்த மோதிரத்தை பெண்களால் தான் போடணும். மனைவியை கூட்டு போனீங்கன்னா மனைவி கையில் போடுங்க. மனைவி இல்லை சார் இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா அம்மா அம்மா கையால் போடுங்க. இல்லைனா உங்கள் உறவு முறை சித்தி பெரியம்மா அத்தை யாருனாச்சும் இருந்தாலும் அவங்க கையால் போட்டுக்கலாம். ஆனால் அவங்க சுமங்கலியாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பெண்கள் எப்படி சார் போடணும்னா பெண்கள் வந்து பெண்கள் கையால் தான் போடணும். உங்கள் தங்கச்சி இல்லைனா உங்கள் சித்தி அத்தை பெரியம்மா உங்கள் கணவன் கூட பிறந்த நாத்தனா கொழுந்தியா இவங்க கையால் போடலாம். குறிப்பாக வந்து பெண்கள் வந்து கணவன் வழியில் தான் போடணும். அதான் மிகச்சிறப்பு. கணவன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி கையில் போடணும். நாத்தனா கொழுந்தியா கையில் போடணும். இல்லைனா மாமியா கையில் போடலாம். ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காது. புருஷன் கூட பிறந்த புருஷனை பெற்ற மாமியா நாத்தனா கொழுந்தியா இவங்களெல்லாம் பிடிக்காது. அது ஒரு தோசை இருக்குது நாட்டில். அது என்னன்னே தெரில. மருமகளுக்கும் மாமியாளுக்கும் காலங்காலமாக ஒரு தோசை இருந்துகிட்டு தான் இருக்குது. விலைவாசியெல்லாம் ஏறிட்டு தான் இருக்குது. தங்க விலை வந்து கிராம் 12,500 மேலே போயிடுச்சு. ஆனால் இன்னும் மருமகள் மாமியா பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு கோயிலில் ஒரு மனமாக கும்பிடுங்க. பொதுவாக கோயிலில் போய் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. உறவு முறைகள்லாம் வச்சு அங்கே பேதம் பார்க்கக்கூடாது. அங்கே எல்லோரும் சரிசமம் தான். ஆண்டவன் ஆலயத்தில் அனைவரும் சரியா எல்லாருக்குமே வந்து அங்கே சரிசமான பங்கு இருக்குது. நான் அப்படி நீ இப்படி நான் அது தெரிஞ்சவன் இது தெரிஞ்சவன் இதெல்லாம் காட்டக்கூடாது. நம்மளுடைய திறமை நம்மளுடைய டேலண்ட்டு எல்லாத்தையுமே கோயிலில் மூட்டைக்கிட்டு வச்சுக்கணும். சரியா? அந்த வாழையெல்லாம் சுருட்டிட்டு தான் கோயிலுக்கு போகணும். கோயிலில் வந்து அனுமாருக்கு தான் வாள் இருக்கணும். போகிறவங்களுக்கெல்லாம் வாள் இருக்கக்கூடாது. சரியா? அதனால் நம்ம வந்து கோயிலில் போய் ஈகோ பார்க்கக்கூடாது. வேண்டா விருப்பாகவும் இருக்கக்கூடாது. வேண்டியவர்கள் விரும்பியவர்கள் பார்க்கக்கூடாது. சரியா? நம்ம வந்து சமரசமாக போயிட்டு வந்துட்டால்தான் கோயிலில் வந்து தெய்வத்தோட அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால பெண்கள் வந்து மாமியா கையிலையோ கொழுந்தியா கையிலையோ நாத்தனா கையிலையோ வாங்கி கட்டிக்கோங்க. வாங்கி போட்டுக்கோங்க. சரியா? போட்டுட்டு சாமியை கும்பிடுங்க. ஒரு மனதாக குடும்பத்தோடு கும்பிடுங்க. நல்லபடியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு முகமாக போனால் தான் சாமி வந்து திருமுகமாக நம்மளை பார்க்கும். நம்மளே 1008 பிரச்சனையில் போனால் வச்சுக்கோங்களேன். இங்கே போகும்போதே புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனை, புருஷனுக்கும் இப்போ மாமியாளுக்கும் பிரச்சனை, மாமியாளுக்கும் மருமகளுக்கு பிரச்சனை, குடும்ப பிரச்சனையை நம்ம ஈகோ பார்த்துட்டு போனோம்னா சாமி நினைக்கும். சாமி பயந்துடும். ஏன்னா அவர் வந்து அங்கே குடும்பத்தோடு இருக்கிறாரு, மகாலட்சுமியோடு இருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கிறாரு. அவருக்கு அங்கே வந்து 6 கால பூஜை நடக்கு, ஆகம முறைப்படி எல்லாமே நடக்கு. நம்மளோட வைப்ரேஷன் சாமியை தாக்கிடக்கூடாது. அதனால் சாமி நினைப்பார், இவன் இருக்கடா இங்கே வந்தான் அப்படி நினைப்பார். அந்த அளவுக்கு நம்ம நினைக்காம நல்லபடியாக போகணும். நல்ல மனசோடு போகணும். நிறைய பேர் கோயிலுக்கு வரும்போதே வந்து நல்ல மனசோடு வரமாட்டானுங்க. அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக கோயிலுக்கு வருது. சரி, அப்படிலாம் போகக்கூடாது. அங்கே போய் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பொதுவாக சாமி கும்பிடணும். தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு. தெய்வத்துக்கு தெரியும். தெரிய போய் தான் தெய்வமாக இருக்குது. அவரை நம்ம தேடி போகிறோம். சரியா? தெய்வத்துக்கு தெரியும் யார் என்னன்னு தெரியும். சரியா? நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அவர் தெரிஞ்சிடுவார். இவன் வந்து இன்றைக்கி நம்மளை பார்க்க வரான், இவன் இப்படி தான் இருக்கான், இந்த காரியத்துக்காக பார்க்க வரான்னு அவருக்கு தெரிஞ்சிடும். தெரிய போய் தான் இறைவன் இன்னும் இருக்கிறார். எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறாரு, இன்னும் இருப்பார். இந்த யுகம் இருக்கிற வரைக்கும் இருப்பார். கலியுகம் முடிகிற வரைக்கும் கடவுள் இருப்பார். அந்த நம்பிக்கையோட கோயிலுக்கு போங்க. நல்லபடியாக இருக்கும். மோதிரத்தை போடுங்க. வாழ்க்கை வளமாகும். புனர்பூசம் பூசம் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் வெள்ளி மோதிரம் போடுறதுனால சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே. எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? ஃபோன் பண்ணி உடனே கட்டுறாதீங்க. நிறைய பேர் உடனே ஃபோன் அடிச்சிருது. நான் நம்பர் வந்து ஃபோன் அடிக்கிறது கொடுக்கல, வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். சரியா? வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஜனனா ஜாதகம் செக் பண்ணனா அதுக்கு அணுகலாம். சரியா? அது கட்டணம் வாங்கிட்டு பார்ப்போம். அது வந்து வேறு லெவலு. சரியா? அது வந்து வேறு கமிட்மெண்ட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி.